அரவெண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் செலிபிரிட்டி, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, சோஷியல் மீடியா செலிபிரிட்டி, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் டேஸ்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றக்கூடிய நிறைய தற்கூறிகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோலையும் அதே மாதிரியான ஒரு 2 தற்கூறிகளை பற்றி பேச போகிறோம். ஒரு வார காலமாகவே இவங்களை பற்றின விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனை கிராஸ் பண்ணி லிமிட்டை மீறி போய்கிட்டு இருக்காங்க இந்த 2 பேரும். என்ன பண்ணாங்க, யார் இவங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மீரா மிதுன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி சின்னதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மீரா மிதுனை யாருமே மறந்துருக்க முடியாது. ஒரு விதமான ஒரு செலிபிரிட்டி அந்தஸ்தை கொண்ட ஒரு பெண். இந்த மீரா மிதுன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட நெகட்டிவான விளம்பரங்களை சம்பாரித்து அதன் மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்டர் மற்றும் ஆக்ட்ரஸ் எல்லாரையுமே ஆபாசமாக ரொம்ப ஒருமையாக அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தன்னைத்தானே பெருமையாக நினச்சிக்கிட்டு, தன்னைத்தானே என்னமோ உலக அழகி மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிட்டு, என் அழகுக்கு இவங்க ஈடாக மாட்டாங்க, என்னுடைய திறமைக்கு இவங்களாம் ஈடாக மாட்டாங்க. அதாவது மீரா மிதுனை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு மாடல் அப்படின்னா அது மீரா மிதுன் தான். அவங்களே சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிப்பில் மீரா மிதுனை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்களில் இருந்து, ஜோதிகா அவர்களில் இருந்து, நடிகர் சூர்யா அவர்களில் இருந்து, விஜய் அவர்கள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் சின்ன பசங்களோட சகவாசம், காதல், ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் விளம்பரத்தை சம்பாரித்து இன்றைக்கி ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சு. நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாகவே ஏகப்பட்ட தலகணம் ஏறி இருந்தது. அந்த மீரா மிதுன் இப்போ இல்லை, இப்போ ட்ரெண்டில் இல்லை, லைம் லைட்டில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் வரும்போது நம்ம பேசுவோம். ஸோ பொம்பளை மீரா மிதுனா இருக்குது, ஒரு பெண்ணில் ஒரு மீரா மிதுனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு ஆம்பளை மீரா மிதுனா இப்போ சோஷியல் மீடியாவில் வலம் வந்துக்கிட்டு இருக்காரு டாக்டர் திவாகர் அவர்கள். அவரை டாக்டர்னு சரி யாரும் சொல்லாதீங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் திவாகர். இந்த ஆள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ஊடகமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, பேசிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது மக்களாகிய நாம் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அவங்கள அங்கங்கே வைக்கணும், யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், யாரை ப்ரொமோட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் நமக்குள்ளே இருக்கணும். இல்லாமல் வரவும் போகிறவனெல்லாம் ட்ரெண்ட் ஆக்கி விட்டோம் அப்படின்னா திவாகர் மாதிரி 100 பேர் இன்னைக்கு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஏன் அவன் இவன் பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதை கொடுக்கறதுக்கு அந்த பர்சன் தகுதியான நபராக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஆளை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு அந்த ஆளுக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. சரிங்களா? அதாவது ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வேண்டியது இவனை மாதிரி பல பேர் சுற்றுறாங்க. கிறுக்குத்தனமாக என்னென்னமோ பண்ண வேண்டியது. அதாவது இந்த புகழ் வெளிச்சம், இந்த சோஷியல் மீடியா வெளிச்சம், இது ஒரு அரிப்பு மாதிரி அவங்களுக்கு ஆயிடுது. அந்த அரிப்பை அந்த அரிப்பு சுகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு வீடியோ போடுறது. நம்ம மக்களை பற்றி தான் தெரியும்ல, கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆள் கோமாளியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. ஏகப்பட்ட யூடியூப் சேனல் ஏகப்பட்ட படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு காத்து கருப்பு கலையை எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி திவாகரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறது, இந்த ரசிகன் மணிகண்டனை கூப்பிட்ட மாதிரி இந்த மாதிரி பண்ண ஒரு சீனு கஜினி படத்தில் வாட்டர்மெலன் சூர்யா அவர்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஆள் கேவலமாக அருவருப்பாக பண்ண அதை மக்கள் அருவருப்பாக இருக்குன்றதுனால தான் அதை ட்ரெண்ட் ஆக்குனாங்க. அதை இந்த ஆள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, நெகட்டிவ் தான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பயங்கரமான ஹெட்வெயிட்டில் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆள் எப்படி மாறிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குள்ளே ஒரு 100 சிவாஜி இருக்காங்க, ஒரு 200 கமலஹாசன் இருக்காங்க, ஒரு 300 ரஜினிகாந்த் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவாஜியை விட நான் சிறந்த நடிகன், நடிப்பு அரக்கன், பார்க்குறதுக்கு நிஜ அரக்கன் மாதிரி தான் இருக்கிறாங்க, ஆனால் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிக்கிறான் தனக்கு தானே. நான் சிவாஜி அவர்களை விட நல்லாவே நடிப்பேன். எங்கெல்லாம் நடித்தேன்னு கேட்டால் ஸ்கூல் காலேஜில் நடித்தேன்றான். ஸோ லிட்ரலாக சொல்ல போனால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. எதுவுமே தெரில, தன்னை வெள்ளந்தியாக மக்கள்கிட்ட காட்டிக்கிறாப்புல. ஆனால் உண்மையாகவே வெள்ளந்தியான ஆளான்னு கேட்டால் இல்லை, அப்படிலாம் கிடையாது. நடிக்கிறான். மனநலம் பாதிக்கப்பட்டவன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா,
அவங்களுக்கு தான் வந்து தான் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே உணர்ச்சி இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சேம் அதே மாதிரி இவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இவனுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வெளியில் பார்க்குற மக்களுக்கு வந்து அது நல்லா இல்லை. ஸோ அதை பற்றி யோசிக்கிற அந்த காமன் சென்ஸாக அந்த மைண்ட் இந்த ஆளுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஆள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நடிகர்கள் சினிமாக்குள்ளே இவன் காலடியே எடுத்து வைக்கல இன்னும், ஆனால் இவனுக்கெல்லாம் பட வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்களாம். அவங்கள உதைக்கணும் முதல்ல. அந்த மாதிரியான ஆட்கள்னால தான் இவன் இப்போ எப்படி வந்திருக்கான் அப்படின்னா, சூர்யா அவர்களை பற்றி பேசுறது, நடிகர் சாந்தனு அவர்களை பற்றியும், பாக்யராஜ் மிகப்பெரிய ஜாம்பவானவர் அவரை பற்றி தப்பாக பேசுறது, சிவாஜி கணேசன் அவர்களை தன்னோட இணைச்சி வச்சு பேசுறது, டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களை வந்து இணைச்சி வச்சு பேசுறது. ஆனால் சேஃப் அண்ட் செக்யூராக எம்ஜிஆர் மேலே கை வைக்கல அண்டு விஜய் அவர்கள் மேலே கை வைக்கல. ஏன்னா அரசியலுக்கு போயிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினா அதிமுக காரன் உதைப்பான், விஜய் அவர்களை பற்றி பேசினா டிவிக்கு வந்து உதைப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கான். சூர்யாவை பற்றி பேசுறது, சூர்யாவுடைய சீனை பண்ணி தான் இந்த நாயை வந்து மக்கள் ட்ரெண்ட் ஆக்குனாங்க. அந்த சீனை மறுபடியும் கருப்பன் படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் பண்ணதுனால தான் அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனை யாரெல்லாம் ஒப்பிட்டு பேசக்கூடாதோ அவங்களோடலாம் ஒப்பிட்டு பேசி அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அவங்களுக்கு, சூர்யா அவர்களுக்கும் மற்றவங்களுக்கும். இதைத்தான் ஜெயா டிவி என்ன பண்ணிட்டான், இந்த எல்லா வாட்டர்மெலன் சீனையும் ஒன்றா போட்டு ஒரு மீமை போட, ஊ இஸ் த ரியல் ஓஜின்னு போட, சாந்தனு அவர்கள் வந்து கொந்தளிச்சு இது வந்து மிகப்பெரிய அவமானம். யாருக்கு? சூர்யாவுக்கு. நிஜமாவே அவமானம் தான். திவாகரை போய் சூர்யாவோட கம்பேர் பண்ணுறது அவமானம் தான் சூர்யா அவர்களுக்கு. இவன் கேட்குறான், சூர்யாவோட எந்த விதத்தில் நான் குறைஞ்சி போயிட்டேன். இவர் படிச்சிருக்காராம், சூர்யா அவர்களெல்லாம் வந்து இழுத்து பேசுகிறான். அந்த மனுஷன் ஜீரோவில் இருந்து சினிமாவில் ஆரம்பித்து அடிப்பட்டு மிதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு ஹீரோ அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10-12 வருஷம் கடின உழைப்பு. இவன் சூர்யா அவர்களை கம்பேர் பண்ணுறாங்க. இந்த முகரக்கட்டை நடித்தா 50 லட்சம் 60 லட்சத்துக்கு தான் நடிப்பானாமா, இந்த 500-1000க்குலாம் நடிக்க மாட்டானாமா. அப்போ தெரியுதா, அந்த மாதிரியான சீனுக்கு தான் இவனை கூப்பிடுறாங்க. சும்மா ஒரு சீன், ஒரு காமெடி அப்படின்னு இப்போ பவர் ஸ்டார் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் கூப்பிட்றாங்க போல். அதுக்கு கூட இவனை கூப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி விட்டு சீனுக்கு கூப்பிட்றதுனாலேயே இவன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் கேரக்டர் ரோல்லாம் கிடச்சிதுன்னா இவன் என்னெல்லாம் பேசுவான். இதுதான் மக்கள் வந்து இப்போ பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கலாட்டா சேனலில் வந்து நவீன் அவர்கள் பொழகிறாரு, இன்னும் பல யூடியூப் சேனலில் வந்து கூப்பிட்டு பொழகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த மக்கள் வந்து இந்த ஆளை வந்து ஓகே அவனை பார்த்தா காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டாடிட்டு இருந்தாங்களோ அத்தனை மக்களும் சேர்ந்து இந்த ஆளை வந்து மிதிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் சமூக வலைதளத்தில் இருந்து புறக்கணிக்கப்படணும். என்ன மாதிரியான பேச்சுகள், சாந்தனுன்ற பேர் வரல, சாந்தம்னு சொல்லி எப்படி பேசுகிறான்னு தெரியுமா ஒருத்தரை. அதாவது இவன் பண்ணக்கூடிய கோமாளித்தனத்தெல்லாம் பார்த்து ரசித்தா ஜாலியாக இருக்கிறாப்புல, விமர்சனம் பண்ணால் அவங்கள ஒருமையில் பேசுறது. நவீன் அவர்கள் வந்து கை கால் விழுந்துருன்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாங்க வீடியோவில் உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறது, கருப்பு கொடி காட்டுறது. பைத்தியக்காரனை விட மோசமான ஒரு மனநிலையில் இந்த ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு ட்ரீம் வேர்ல்டில் தன்னை பெரிய ஒரு நடிகராக இந்த ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கான். காரணம் யார்? நீங்கள் தான். தயவு செய்து யாருக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணுன்றதை தெரிஞ்சு கொடுங்க. இப்போ எப்படி இந்த ஆள் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கான், சினிமாவில் நான் தான் பெரிய கிங் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கானோ, அதே மாதிரி அரசியலில் ஒரு இளம் பெண், நான் தான் வந்து ஒரு இளம் பெண்ணாக அரசியலில் ஒரு புரட்சி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல டிவிகேல இணைஞ்சி டிவிகேல இருந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு, நம்ம பசங்களை பற்றி தான் நல்லா தெரியும்ல, கொஞ்சம் பார்க்குறதுக்கு பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அந்த பொண்ணை வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறது. எப்படி கும்பமேளா அந்த மோனாலிசாவில் இருந்து இந்த பொண்ணு வரைக்கும் வைஷ்ணவி அவர்கள், இந்த டிவிகே கட்சியில் அந்த பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் மற்ற தலைவர்களை பற்றி விமர்சனம் பண்ணி போட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா இருக்குன்னொடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக சமூக வலைதளங்களை போட்டு வீடியோ போட்டு மீம்ஸ் போட்டு அந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. ட்ரெண்ட் ஆக்கி விட்ட அந்த போதையில் இந்த பொண்ணு வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நாம தான் டிவிகேல நாம தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பருப்பு அங்கே பலிக்கலை. இந்த பொண்ணுக்கு தேவையான பொறுப்பும் அங்கே கொடுக்கப்படலை, இம்பார்ட்டன்ஸும் அங்கே வந்து தலைமையிலேருந்து கொடுக்கப்படலை. ஸோ இந்த பொண்ணு உடனே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அங்கே இருந்து அப்படியே திமுகவுக்கு தாவிருச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னால் டிவிகேல மக்கள் பணி செய்ய முடியல,
மக்கள் பணியை செய்யணும் தான் நான் அந்த கட்சியில் இணைஞ்சேன், என்னால் செய்ய முடியல, என்னை ஒதுக்குறாங்க, என்னை அமுக்குறாங்க, அடக்குறாங்கன்னு என்னென்னமோ பேசிச்சு. இதெல்லாம் திமுகவில் இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு இப்போ பேசுது. சேர்றதுக்கு முன்னாடி அதே திமுகவை எப்படிலாம் விமர்சனம் பண்ணி பேசிச்சு அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. இவங்களோட மக்கள் பணி வந்து எப்படி தெரியுமா, கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வைஷ்ணவி அவர்கள் வந்து ஒரு அட்வொகேட்டு, வழக்கறிஞர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பழைய வீடியோ ஒன்று, அந்த வீடியோ இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ முதல்ல பாருங்க. ஒரு வேளை லாயர் ஆயிட்டீங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வராங்க. ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்போ வந்து என்ன டிசிஷன் எடுப்பீங்க? அவங்க தப்பு பண்ணிருக்காங்கல்ல, நீங்க சொல்றது எனக்கு வேற மாதிரி தோணுது. உங்க கிளைண்ட்டை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணி உங்கள்ட்ட எவ்வளவு வேணா பணம் கொடுத்தாலும் அப்ப யாரு என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாமா? உங்க நம்பி வராங்க, சரி ஓகே. அப்ப எதுக்கு இந்த ஒர்க்கு பண்ணாமே இருக்கலாம்ல? தப்புங்கிறது ஒரு தப்பு அப்படின்னா வச்சுக்க, அந்த தப்பு திருத்த தான் பார்க்கணும். அவங்க எங்க கிளைண்ட், நாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பொண்ணு யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நிறைய பேர் இருக்காங்க, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நம்ம ஜெயசுரதி குடும்பம் மாதிரி காசுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு டைப்பு தான் இந்த பொண்ணும். அட்வொகேட் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு போஸ்டிங் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் யார் விக்டிமாக இருக்கானோ, எவனுக்கு வந்து இந்த அரசாங்கம் எதிராக இருக்குது, நீதிமன்றம் எதிராக இருக்குது, காவல்துறை எதிராக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான நீதியை வந்து போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க தான் அட்வொகேட்ஸ். முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட அவன் கேள்வி கேட்குறான், அந்த பையன் என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னு பாருங்க. ஒரு அக்யூஸ்டு உங்ககிட்ட வந்து தனக்காக வாதாட சொல்லி வந்தான் அப்படின்னா நீங்கள் அவனுக்காக வாதாடுவீங்களா, இல்லை யார் வந்து யார் மேலே உண்மை இருக்கோ அவங்களுக்காக நீங்கள் வாதாடுவீங்களான்னு கேட்டால், என் கிளைண்ட்டுக்காகத்தான் நான் வாதாடுவேன், அதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. யார் உண்மையானவங்க, யார் தப்பு பண்ணியிருக்கா, தப்பு பண்ணலாம் பார்க்க முடியாதுல்ல. என் கிளைண்ட் என்னை நம்பி வராங்க, அப்போ அதுக்காகத்தானே நான் வந்து இது பண்ண முடியும். அட்வொகேட்டிங்னாலே அப்படி தானே, லாயர்னாலே அப்படி தானே. லாயர்னா அப்படி இல்லை தற்கூரி. இந்த அட்வொகேட்டை வச்சு, இந்த லாயர் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பை வச்சு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா, உங்களை மாதிரியான ஆட்களுக்கு தான் அது அந்த மாதிரி. ஆனால் அடிப்படையில் இந்த லாயர் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு, அட்வொகேட் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு மக்களுக்காக, மக்களின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமான விஷயங்களையும் உண்மையும் நேர்மையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூல். நீதிமன்றத்தில் அவங்களுக்காக வாதாடி அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு துறை அது. இதுதான் மக்கள் சேவையா? இதுதான் மக்கள் பணியா? நீ அட்வொகேட்டாக இருக்கும்போதே ஒரு அக்யூஸ்டுக்காக பணம் வாங்கிட்டு நான் வாதாடுவேன்னு இவ்வளவு தைரியமாக சொல்கிற அப்படின்னா, நாளைக்கு நீ அரசியலில் ஏதோ ஒரு சின்ன பொறுப்பு உனக்கு கொடுத்துட்டாங்க, நீ எங்கிறது மக்களுக்கான சேவையை செய்ய போகிற? திமுகவில் போன உடனே அமைச்சர் முன்னாடி நம்ம திமுகவில் சேர்றாங்க. அப்போ உனக்கு வந்து பின்புலம் இல்லாமையா இருக்கும்? சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வர்றது, பெண்கள் அரசியலுக்கு வர்றதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நீ திவாகர் மாதிரியே, நம்ம எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு அங்கே கொடுக்கல, அந்த ரெகக்னேஷன் அங்கே கிடைக்கல. திமுகவில் கிடைச்சிருமா? போக போக தானே தெரிய போகுது திமுகவில் நீங்கள் பட போகிற பாடு எல்லாமே. சரி ஓகே. ஆனால் மக்கள் சேவை செய்வதற்கு இந்த பொண்ணுக்கு எந்த இடத்துலையும் துளி கூட அருகதை கிடையாது. அட்வொகேட்டாக இருக்கும்போதே நீ இப்படி பேசுகிற அப்படின்னா, நாளைக்கு ஆட்சி அதிகாரம்னு ஏதோ ஒன்று உங்கள் கையில் வந்துச்சுன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், பணத்தை வாங்கிக்கிட்டு எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு ஆதரவாக வேலை செஞ்சு ஏழைப்பாளைய மக்களை வந்து வாயிலையும் வைத்து அடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகத்தான் வைஷ்ணவி அவர்களும் வருவாங்க. ஸோ திவாகராக இருக்கட்டும், வைஷ்ணவியாக இருக்கட்டும், நாங்கள் தான் பெரிய டேஷு அப்படின்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் யார் தெரியுமா? சோஷியல் மீடியாவில் எவனை வந்து பாராட்டணும், எவனை வந்து ப்ரொமோட் பண்ணணும், யார் யாரை கூப்பிட்டு வீடியோ எடுக்கணுன்ற தராதாரமே தெரியாமல் கண்டவனெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆக்கி விடுற நம்ம கையில் தான் பிரச்சனை இருக்குது. எத்தனையோ திறமை வாய்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க, இன்டர்வியூ எடுங்க. இப்போ நம்ம இவரெல்லாம் இருக்காப்புல, ஆட்டோக்காரன் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்னும் நிறைய சேனல்லாம் இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க பேர் வந்து டக்குன்னு மல்லேஷ்கனா
ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க வீடியோஸ் எல்லாமே. அண்ட் நிறைய பேர் அதே மாதிரி இருக்கிறாங்க. பணமட்டை நிறைய ரொம்ப கிராமங்களில் இருந்தெல்லாம் அவங்களுடைய திறமைகளை வந்து சோஷியல் மீடியா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொண்டு வாங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரணங்களையும் இந்த மாதிரி பணப்பையையும் கொண்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இவங்களை ட்ரெண்டாக்கி விட்டு நாளைக்கு மக்களுக்கு ஆபத்தாகத்தான் இவர்கள்லாம் வந்து நிற்பாங்க. இன்றைக்கி இவன் வந்து மற்ற நடிகர்கள்லாம் வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து காசுக்காக வந்து நான் என்ன வேணாலும் செய்வேன், காசு தான் எனக்கு முக்கியம், காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு சரி ஓகே. வைஷ்ணவி அவர்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு ரேப்பிஸ்ட்டு ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி ஒருத்தன் வந்து கொன்னுட்டான், ஒரு மைனர் பொண்ணை கொன்னுட்டான். ஒரு போக்சோ ஆக்டில் கைதாக வேண்டிய ஒரு நபர். அவன் உங்ககிட்ட வந்து வரான், காசு கொடுக்குறான், எனக்காக வாதாடுங்கன்னு சொன்னால் நீங்கள் வாதாடுவீங்களா? நீங்கள் அந்த வீடியோவில் சொல்கிற கூற்று உண்மைனா நீங்கள் வாதாடுவீங்க. அப்போ மக்களுக்கான ஒரு பர்சனாக நீங்கள் எங்கே இருக்க முடியாது இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, யாரை எங்கே வைக்கணுமோ அவங்கள அங்கே வைங்க. திறமையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ இவங்களை பற்றி, இந்த திவாகர் அண்ட் வைஷ்ணவி பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் விடைபெறுவது நான் அரவிந்தன்.